ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக பஞ்சு மாதிரி கேக் செய்ய போகிறோம். 3 பொருள் வச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். 1 முட்டை நாட்டுக்கோழி முட்டை, அதனால் கலர் வேறையாக தெரியுது. நல்லா விக்கி வச்சு நல்லா அடிக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் அந்த நுரை வர்ற அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து கலக்கணும். நல்லா எவ்வளோ தூரம் அடித்து கலக்கணுமோ அவ்வளோக்கு சாஃப்டாக இருக்கும். மீதி இருக்க சீனியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்ல நுரை வந்துட்டு பாருங்கள். இப்போ மாவு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூனாக போடணும். மாவு பூ போல் கலக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு கலக்கணும்னா கட்டி கட்டி ஆயிரும். பூ போல் கலக்கணும். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. அப்படியே முடிஞ்சிட்டு மாவு முடிஞ்சிட்டு இதோட இப்போ இது பேக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுவோம். மாவு ரெடி ஆகிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவோம். நம்ம ஊற்றி வைக்க கிண்ணத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவோம். பேப்பரை உள்ளுக்கு வச்சுக்கிடுவோம். அதில் மாவு ஊற்றிக்கிடுவோம். லேசாக 2 மைதா மாவை தூற்றிக்கிடுவோம் அந்த பேப்பர் மேலே. நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் அதில் சேர்த்துருவோம். அப்படி ஒருக்கா அப்படி அமுக்கி தட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த சட்டியை வச்சு நான் 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். நல்ல சூடு வந்துட்டு இப்போ அந்த சட்டிக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடுவோம். சூப்பராக வந்துட்டு கேக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு எள்ளு கூட ஒட்டலை பாருங்கள். அந்த ஈரப்பதம் கூட தெரியல. கேக்கை எடுத்துருவோம். கேக்கு நல்ல பஞ்சு மாதிரி ஆகிட்டு பாருங்கள். வெட்டிக்கிடுவோம். சூப்பர், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நான் அமுக்கி காமிக்கேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க பிரியமாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.